தேவன் தம்முடைய கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என்று போட்டிருக்கு. கிரேஸ்ல பணக்காரர், கிருபையில் அவ்வளவு அளவில்லாத கொட்டி கிடக்கிற அவருடைய உள்ளம் அப்படிப்பட்ட உள்ளம். அந்த உள்ளத்துல யாக்கும் இந்த நித்திய ஜீவன் அப்படிங்கிற ஒரு கிஃப்ட் அவர் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார். கொடுக்கணும்னு ஒரு மனசு வரணும்ல. பாவிகள் அவங்கள விட்டுருங்க, அவனை அழிஞ்சு போட்டு நரகத்துக்குன்னு தேவன் நினைச்சிருந்தாருன்னா நம்மள ஒருத்தர் கூட இன்னைக்கு பரலோகம் போக முடியாது. அவர் அந்த இரக்க குணத்துல பணக்காரர். அந்த இரக்க குணத்துல யாக்கும் இந்த ஜனத்தை மீட்டுக்கொள்ளும். ஆனால் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தணும். ஆகையினால இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய கிருபை வரம். அப்ப அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் எவ்வளவா இருக்கும். அதனால் பெரிதான அந்த கிருபையின் ரிச்னஸ் ஆஃப் தி கிரேஸ் ஆஃப் காட். கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால். யாரால உண்டாச்சுங்க? சும்மா இப்படி கொடுக்கலங்க. கிறிஸ்து இயேசுவினால் தான் அந்த கிருபையுடைய வரம் மனுபுத்திரருக்கு கிடைத்தது. It reached the sinners, mankind, is because Jesus purchased it. நீங்க ஏதாவது ஒரு விலையேறப்பட்ட கிஃப்டாக இருந்தாலும் நீங்க ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அதுக்கு மதிப்பு இல்லை. இன்னைக்கு யாருங்க நமக்காக பர்ச்சேஸ் பண்ணி என்னத்தை கொடுத்தாரு? யாருங்க சம்பாதிச்சது? யாருடைய கிஃப்ட்டுங்க? கொடுக்கணும்னு மனசு யாருக்குங்க வந்துச்சு? அதை சம்பாதிக்கிறதுக்கு அவர் பட்ட நொறுக்க சித்தமானார்னு போட்டிருக்கு. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை நொறுக்க புளிஞ்சிட்டார்னு அர்த்தம். நொறுக்க சித்தமானார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டார், அடிபட்டார், வாதிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவ்வளத்தையும் பாவிகளால் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவ்வளவு விபரீதங்களை சகிச்சு அவ்வளவு பெரிய விலையேற பெற்ற கிஃப்ட்டுங்க. நமக்கு அது ஃப்ரீயா தந்தார். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே. ஏன் கிருபையினால ரட்சிக்கப்பட்டீங்க? அதுக்கு அர்த்தம் என்ன? விசுவாசத்தை கொண்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீங்கன்னா ஏன் அந்த கிரேஸை டேக் பண்றாரு, கனெக்ட் பண்றாரு தெரியுமா? அவர் ரிச்னஸ் இன் தி கிரேஸ். அந்த கிருபை பணக்காரர். அதனால உங்களுக்கு கிடைச்சது. நீங்க நம்புனா போதும்ட்டார். நித்திய ஜீவனை தருவேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இப்ப என்ன பண்ணணும்? என்னை விசுவாசிக்கிறவர்கள் என்னை பின்பற்றி வான்ட்டார். ஃபாலோ மீன்ட்டார். ஜஸ்ட் சிம்பிளி ஃபாலோ மீ, பிலீவ் மீ டில் தி வெரி எண்ட். முடிவு பர்யந்தம் நிலைத்திரு, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திரு. ஜஸ்ட் ஃபாலோ மீ. என்னை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில நேரா நான் உங்களை கொண்டு போய் சேர்க்கிற இடம் பரலோகம் தான்.